ஓகே சூப்பர். என்ன பத்தின இன்ட்ரோ வந்து மேம் சூப்பரா சொல்லிட்டாங்க. 1 செகண்ட் இருந்தாலும் புதிய நபர்களுக்காக நான் வந்து என்ன பத்தின இன்ட்ரோ நான் கொடுத்துக்கிறேன். என்னுடைய நேம் சுகந்தி. சுகந்தின்றவங்க பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து இந்த பிசினஸ வந்து சிதாபதன் மூலியமா எடுத்து இந்த பிசினஸ் நான் ஒரு கடந்த 2 வருடமா நான் வந்து சூப்பரா எடுத்து இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கம்பெனில வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதை விட மிக பெருமையா வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு பிரைம் மெம்பரா இருக்கிறேன் அப்படின்றது. சோ ஒரு சூப்பரான ஒரு அப்ளைன், சூப்பரான ஒரு லைஃப் லைன், சூப்பரான ஒரு கேப்டன்ஸ் அமைஞ்சிருக்குன்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்ல நாம ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங், ஸோ நியூவா வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி உள்ள ஐடி போட்டு வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, என்ன பண்றது இந்த இடத்துல வந்து இந்த பிசினஸ் எடுத்திருக்கோம், இதை பத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேடலோட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நான் வந்து ஆக்சிஸ் சார்பா நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ் நெக்ஸ்ட் எஸ் சூப்பர் லீடர்ஸ், நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடுவோம். எஸ் உட்காந்து கவனிக்கணும்னு ஆகிடுச்சு. கவனிக்கும் போது ஒரு பென் அண்ட் நோட்டோட உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மொபைல நம்ம டிவி பாக்குற மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ சூப்பரா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியுமான்னு கேட்டா 100% கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், நிறைய அந்த மாதிரி நேரத்துல நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல நிற்காது. சோ நாம ஒரு நோட் பெண்ணோட வந்து ஒரு நோட் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நமக்கு வந்து இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர், ஐ மீன் இன்னைக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அண்டர்ல டீம் வரும்போது அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எஸ் நான் நம்புறேன் ஒவ்வொருத்தரும் நோட் பெண்ணோட இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம செக்ஷனுக்குள்ள போயிடுவோம். எஸ் சூப்பர். ஒய் ஆக்சிஸ் பிசினஸ், எதுக்காக இந்த ஆக்சிஸ் பிசினஸ் எடுத்திருக்கோம், கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, சோ நம்ம உள்ள வந்திருக்கிறோம், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நம்ம ஆக்சிஸ்ல வந்திருக்கோம். அப்புறம் கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, கம்பெனி வந்து எப்ப துவக்கம் பண்ணாங்க, யார் மூலியமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சது, எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். சேம் டைம் கம்பெனியோட பேக்கேஜ், கம்பெனி எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த பிசினஸ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, இதனுடைய இன்கம் பிளான் என்ன, சோ இந்த இன்கம் பிளான் வந்து எப்படி மல்டி ஐடிக்கு உண்டான பிளான் என்ன, சோ இது இந்த பிளானுக்கு இந்த மல்டி இன்கம் உண்டான ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ணணும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நாம இப்ப ஒன் பை ஒன்னா நாம பார்க்கணும். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் எஸ் சூப்பர் லீடர்ஸ். நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு இன்கம், அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல, சோ எஸ் நெக்ஸ்ட் போயிடலாம்னா சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கலாமே பர் மந்த் வந்துட்டு ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குப்பா. ஓகேவா? அந்த 12 மாசத்துல ஒரு மனிதர் எவ்வளவு நாள் வேலை செய்ய முடியும்? 40 வருடங்கள் வேலை செய்ய முடியும். சோ அப்ப பாத்தீங்கன்னா 480 மாசம் இருக்கு. சோ 480 மாசத்துல அவங்க 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வருமானம் பாத்தீங்களோட அவங்களுடைய அந்த 40 வயசோட வருமானம் பார்த்தோம்னா 1,44,00,000 ரூபாய் வந்து அவங்க இன்கம் வந்து எடுத்திருப்பாங்க. சோ அதே வருமானத்தை வச்சுட்டு இந்த வாழ்நாள்ல செலவுகள் எல்லாம் பார்க்க முடியுமான்னு பார்த்தா அந்த செலவுகள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற விதமும் நம்ம பார்க்க முடியும். சோ ரியலாவே பாத்தீங்கன்னா சொந்த வீடாகட்டும் வாடகை வீடாகட்டும் நம்ம வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஒரு மினிமம், அதாவது ஒரு ஆவரேஜா வந்து ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நிச்சயமா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா கூட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இல்லைன்னா ஒரு 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 அளவுக்கு, அதாவது ஒரு 4 பேர் வாழற மாதிரி ஒரு வீடு வேணும்னா ஒரு 50,000 ரூபாய் நிச்சயமா தேவைப்படும். அதே அந்த வீட்டுக்கு தேவைப்படுற அந்த வாகனத்தினுடைய செலவுகள் பார்க்கும்போது ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நம்ம தேவைப்படும். ஒரு வண்டி வாங்கினா கூட அதுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணுவோம். சேம் டைம் குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு செலவு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ், நம்ம குடும்பத்தினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்கு 96 லட்சம் வந்து நமக்கு தேவைப்படுது. சேம் டைம் நம்மளுடைய டாக்டர்ஸ் உடைய எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு நமக்கு உடம்பு வந்து ஒரு ஹெல்த், ஒரு அதாவது ஒரு ஹெல்த் கேருக்கோ ஒரு ஒரு எந்த விதமான ஒரு மெடிக்கல் கேருக்கோ நம்ம நிச்சயமா வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு குறையாம தான் நமக்கு தேவைப்படும். சேம் டைம் நம்மளுடைய குழந்தைங்களுடைய
ஒரு செலவு, கல்யாண செலவாகட்டும், ஒரு நல்ல கெட்டது செலவு, எதுவா இருந்தாலும் நமக்கு அந்த செலவுகள் எல்லாம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் விற்கும். சோ இதெல்லாம் கூட்டி நம்ம பார்க்கும்போது 1,77,00,000 வந்து நமக்கு செலவு வந்து ஆயிருக்கு. பட் நம்மளுடைய இன்கம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1,44,00,000 தான் நமக்கு இன்கம். பட் செலவுகள் பார்க்கும்போது கூட தானே இருக்கு. அப்ப நிச்சயமா ஒரு மனிதன் வேலை செய்யும் போது அவர் வந்து கடன் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நம்மளால பண்ண முடியாது. சோ நிச்சயமா அந்த வேலைக்கு போற நபர் கடனோட தான் இருப்பாங்க. சோ 77%, ஓகேங்களா, 75% பார்க்கும்போது பீப்புள் வந்து கடன் அப்படின்ற ஒரு சுமையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க எந்த விதமான கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ வந்து ஒரு எம்ப்ளாயி அப்படின்னும் போது ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். ஓகேங்களா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நான் சொன்ன மாதிரி தான் நாம ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்குறோம். அந்த வேலை செய்யற முதலாளி வளர்ந்து வருவாங்க. பட் நாம வளர்றோமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. கடன்கள் தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். சோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாயின்னு எடுத்தா கூட அந்த இடத்துல நாம மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் போட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படின்ற ஒரு பேஸோட தான் வாழ முடியும். இதுவே பிசினஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய வருமானத்துக்கு நம்மளுடைய வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அந்த பிசினஸ் வந்து கொண்டு போவோம். சோ நிச்சயமாவே ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா பிசினஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டூல். ஓகேங்களா, அந்த பிசினஸ் கூட எந்த விதமான பிசினஸ் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ் நெக்ஸ்ட். சோ அதான் நான் சொல்லிட்டேன், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எம்ப்ளாயியா இருந்தோம்னா நிச்சயமா கடனோட தான் இருப்போன்றதுனாலதான் அங்க வந்து இன்ட்டு போட்டாச்சு. நாம கடன் இல்லாம பீஸ்ஃபுல்லா வாழணும்னா பிசினஸ் சூஸ் பண்ணணும். அந்த பிசினஸுமே எந்த மாதிரியான பிசினஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ நம்மளுடைய கனவுகள் வந்து சூப்பரா நினைவாகி நாம வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பிசினஸ். இப்ப பிசினஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபாய் இல்லாம எந்த ஒரு பிசினஸுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு உண்டான நம்ம ஒரு அட்வான்ஸோ ஒரு ரெண்டோட நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்க வந்து போடுற ஒர்க்கர்ஸுக்கு உண்டான இன்கம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உண்டான போக்குவரத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்குமே செலவு பண்ணணும். மேல் கொண்டு வந்துட்டு மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தாலும் அந்த கடைக்கு நாம செய்யக்கூடிய வேலைக்கு நபர்களை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு இப்போ ஒரு பொட்டிக் வச்சு ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான நபர்கள், நான் ஜாக்கெட் பிளவுஸ் பண்றேன், நான் சுடிதார் தைக்கிறேன், நான் கட்சோலி பண்றேன், நான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து தைப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பிட் நோட்டீஸ் கொடுப்போம் இல்லையா? இதுக்கு உண்டான செலவு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் கொடுத்தோம் நம்மளால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் போகும். இப்ப நம்ம முதலீடு போட்டுட்டோமே, நம்ம அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம வருமானம் கொடுக்கணும், நம்ம வந்து பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், தூக்கம் கெட்டு ஒரு பக்கம் பயம் வந்து நாம ஒர்க் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாம இருப்போம். சோ இதெல்லாம் இல்லாம நம்மளால பீஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா பண்ண முடியுங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நெட்வொர்க் அப்படின்ற ஒரு இடத்துல நாம வரும்போதுதான் நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நடுத்தரமானவங்களா இருக்கட்டும், ஒரு வசதியில கம்மியா இருக்கிறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் நம்மளுடைய நெட்வொர்க் மூலியமா நிச்சயமா சூப்பரான ஒரு பிசினஸ வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நாம செயல்படுவோம். ஓகேங்களா, சோ இது என்னன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது எப்படி பண்றது, இது எந்த மாதிரி. ஓகே, இப்ப ஒரு 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 இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து அவங்களால முன்னுக்கு வர முடியாது இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். அதே மாதிரிதான் நெட்வொர்க்கிங்ல கூட சரி, நாம உடனே இதுல ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டா கிடையாது. இத உடனே ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா ப்ராப்பரா நிறைய விஷயங்கள் நாம கத்துக்கணும். சோ கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இதுல தேவை. ஹார்ட் ஒர்க் என்ன தேவை, நாம கொடுக்குற ட்ரைனிங் எடுத்துக்கணும், அது லைவ் ஆகட்டும் ஜூம் ஆகட்டும் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதுல வர ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், டிமோட்டிவ்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்றதுனால நாம நிறைய பக்குவத்துக்கு அடைவோம். பக்குவம் அடையறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
சோ இப்படி நாம வரும்போது நிச்சயமா இதுல நம்ம தக்க வச்சு பொறுமையா நிதானமா ஒன்னொடுத்து செயல்பட்டு ஒரு 5 வருடங்கள் கழிந்து நம்ம திரும்பி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டீம் இருக்கும். சேம் டைம் ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டியாவும் நம்ம கிரியேட் ஆகும். சோ நிச்சயமா இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரே விஷயம், மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதானம், தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கும் போது சூப்பரா நம்மளால பண்ண முடியும். எஸ் நெக்ஸ்ட். எஸ் அப்படி ஒரு விஷயம்தான் நிதானமாவும் பொறுமையாவும் மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஜாம்பவான்கள் சூப்பரா இந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 2 ஜாம்பவான்கள் தான் இவங்க 2 பேரும். நம்மளுடைய சிஓ பாபு சார் அண்ட் செந்தில்குமார் சார், இவங்க 2 பேருமே தான் நிறைய லீடர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12 எஃப்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே அவங்கள மாதிரியே வந்து 41 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து விபிஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சேம் டைம் 400+ சிடிஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. இடிஸ வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேல உள்ள இடிஸ். இதெல்லாம் இல்லாம லட்சக்கணக்கான வந்து பிரைம் மெம்பர்ஸ் நம்ம ஆக்சஸ்ல இருக்காங்க. சேம் டைம் இவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க இருக்கிற ஏரியால பிரான்ச் ஆபீஸும் வந்துட்டு இருக்கு. இதை ரொம்பவே நான் பெருமையா சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல நானுமே ஆவடியில ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன்ற ஒரு விஷயத்தையுமே நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். எஸ் சூப்பர். நெக்ஸ்ட். எஸ் சூப்பருங்க. இதெல்லாம் ஓபன் பண்ணி இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, எதை வச்சு இந்த இடத்துல பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? சோ அப்படிதான் இந்த மீட்டுங்க. நம்மளால போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம, அதுக்கப்புறம் நம்மளால சாப்பிடுறதுக்கு ஒரு பொருள் இல்லாம நம்மளால இல்ல இல்லையா? சோ இந்த விதமான பொருட்களை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம், ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம், டெய்லி வாங்குறவங்க இருக்கிறோம். சோ இப்படி எல்லாம் வாங்குறதுனால நமக்கு ஒரு இன்கம் வருதான்னு கேட்டா கிடையாது. பட் இந்த இடத்துல நாம நமக்கு அன்றாட தேவைக்கு உண்டான பொருட்களை வாங்குறதுனால, இந்த இடத்துல நமக்கு வாங்க வைக்கிறதுனாலே நமக்கு இங்க வருமானம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த பிக்சர் மூலியமா நம்ம பார்க்கணும். எஸ். இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கினா நான் வந்து இன்கம் எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை தான் நமக்கு கிட் மூலியமா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க நம்மளுடைய லீடர்ஸ். சோ அந்த கிட்ட நாம ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றதுனால நமக்கு நம்ம கம்பெனில ஒரு மெம்பர்ஷிப்பா நம்ம ஆயிடுவோம். சோ அப்படி ஆகும்போது நாம இந்த பிசினஸ் சூப்பரா வந்து அடுத்தடுத்த நபர்களுக்கு நமக்கு கொண்டு சேர்க்கும் போது நமக்கு இன்கம்ன்றது கிரியேட் ஆகும். எஸ் சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற கிட் பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் அண்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ், கிராசரி கிட், வாட்சஸ், ட்ராலி கிட், ட்ரெஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கிட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எதுல வேணாலும் நாம ஒரு கிட் நம்ம ஜாயின் பண்ணி அந்த கிட் மூலமா ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணி சூப்பரா இந்த பிசினஸ்க்குள்ள நாம என்டர் ஆகலாம். எஸ். சோ அப்ப நான் வாங்கி நான் உணர்ந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட நான் சொல்றதன் மூலியமா எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால நமக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு பொருள் கொடுத்துடுறாங்க. அதை நான் சேல் பண்ணணுமா? கிடையாது. நான் யூஸ் தான் பண்ண போறேன். எனக்கு டார்கெட் இருக்கா? கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட நான் சொல்ல போறேன். சோ இதுல ஒன்லி நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்லி மட்டும்தான். சோ இதுல வந்து ஒர்க் ப்ரெஷர் கிடையாது, ஒர்க் டென்ஷன் கிடையாது. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிசினஸ் தான். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சீனியர்ஸ் சப்போர்ட்டோட நான் இந்த பிசினஸ் என்னுடைய லீடர்ஸ்க்கு நான் என்னுடைய கெஸ்ட்டுக்கு கொடுத்து நான் வந்துட்டு சூப்பரா பண்ண போறேன். அதுவும் இல்லாம எந்த ஒரு கம்பெனிலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கம்பெனில இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிளஸ். நாமினி அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நாமினி ஃபெசிலிட்டின்னும் போது 3 தலைமுறைக்கு 3 ஜெனரேஷனுக்கு இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நான் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த பிசினஸ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைங்க, என் குழந்தைங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களுக்குமே இந்த பிசினஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு பிசினஸ் தான் சூப்பரான நம்ம ஆக்சஸ்ல கிடைச்சிருக்கு. எஸ். நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூடான ஒரு ட்ரைனிங் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கோமே, இது வந்து நம்ம எடுத்துட்டோமே, இது எப்படி நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இது எப்படி நான் பண்றது, இதுக்காக நான் வந்து அங்கங்க போகணுமா, நான் பிட் நோட்டீஸ் கொடுக்கணுமா, நான் இது என்ன பண்றது, எனக்கு கான்டாக்டே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சோ இதுக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கான்டாக்டே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா நமக்கு கான்டாக்ட் நிறையவே இருக்கு.
நாம யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, அன்றாடம் நம்ம யூஸ் பண்ற பால் வாங்குறோம், மளிகை பொருள் வாங்குறோம், பூ வாங்குறோம், எவ்வளவு காய்கறி வாங்குறோம். இங்க இருக்கிற நபர்களும் நம்மள மாதிரி தானே இருக்காங்க. சோ அவங்களுடைய கான்டாக்ட் எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம், நேம் லிஸ்ட மேக் பண்ணலாம். சோ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிசினஸ பத்தி நம்ம சொல்லலாம். சொல்லி இதோட இம்பார்ட்டன்ஸ வந்து நாம சொல்லி ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா, நான் ஒரு பிசினஸ் எடுத்திருக்கேன், சூப்பரான பிசினஸ், உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ளைன் அவங்க கூட கனெக்ட் பண்ணி நீங்க இந்த பிசினஸ் அவங்களுக்கு தெரிவிச்சு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நீங்க பயன்படுத்தலாம். எஸ், அவங்க வீட்டுல மளிகை பொருள் வாங்குவாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல மளிகை பொருள் வாங்குவாங்க. நேம் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாம நியரா நமக்கு அருகாமையில இருக்கிறவங்க, நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க நாம ஓகே நெக்ஸ்ட், அதாவது நம்ம கூட படிச்சவங்க இருப்பாங்க, நம்ம கூட ரொம்பவே வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டீங்க. அதே மாதிரி அதாவது எப்படி நம்ம வந்து நேம் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா லைக் திஸ், அதாவது நாம வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க. சோ இப்ப டக்குன்னு போய் பார்த்து எழுந்து போய் கூப்பிடுற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் நம்ம எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பார்ப்போம், எங்கன்னா வந்து நம்ம மீட் பண்ணுவோம், பக்கத்து ஊர்ல இருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸா இருப்பாங்க, ஊர்ல தொலைதொலைவுல இருப்பவங்க. இப்ப நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்டு வந்து எங்கன்னா வந்து மத்த ஊர்ல இருப்பாங்க. இந்த மாதிரி தொலை தூரத்துல இருக்கிறவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி மொத்த பேரையும் நம்ம எடுத்து ஒரு 100 பேருக்கு குறையாம நாம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லிஸ்ட நாம மேக் பண்ணிக்கலாம். சோ 100 பேருக்கு குறையாம நாம எடுத்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமா நாம இந்த இடத்துல 100% சக்சஸ் நம்மால பண்ண முடியும். எஸ், அதாவது ஏன் வந்து நான் இந்த லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, போன் அப்படின்றது பார்க்கும்போது எப்ப வேணாலும் போன் நம்ம கையை விட்டு போக வாய்ப்புகள் இருக்கு, எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போன் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கு டெட் ஆகும். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது நம்மளுடைய கான்டாக்ட் என்ன ஆகும், மிஸ் ஆகும். சோ அதனால தான் நம்மளுடைய கான்டாக்ட உடனே நாம அதை மேக் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைரியோ நோட்டோ நாம அதை எடுத்து வச்சுக்கும் போது அது எப்பவுமே என்ன ஆகாது, எரேஸ் ஆகாது. அதை நம்ம தேவைக்கு பண்ணும் போது நாம நபர்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். எஸ், நெக்ஸ்ட். எஸ், ஒரு நிமிஷம். சோ அப்படி வந்து நான் வந்து கெஸ்ட் வந்து மேக் பண்ணி லிஸ்ட் எடுத்து நான் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க, நிச்சயமா இந்த இடத்துல ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கறதுக்காக அந்த லீடர்ஸோட நேம் லிஸ்ட் நம்ம மேக் பண்ணிருக்கோம். சோ அப்படி பண்ணும்போது அவங்க கிட்ட நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ ஜாயினர்ஸ் வந்து போய் நம்மளால எப்படி இந்த விஷயத்த போய் பேச போறோம், எப்படி நமக்கு இதை சொல்ல போறோம், நாம ஒருத்தவங்க சொல்லி நம்பி உள்ள வந்துட்டோம், நாம சொன்னா நம்பிடுவாங்களா அப்படின்னு இருக்கும். நிச்சயமா நாம சொன்னா நம்ப மாட்டாங்க. இதுவே நம்மள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா நம்ம லீடர்ஸ், அவங்க ஜெயிச்சவங்க தானே. சோ அவங்க மூலியமா இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்ப அவங்க கிட்ட உட்கார வைக்கிறதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண விடணும். ஓகேங்களா? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்திருக்கேன், ஒரு பிசினஸ் ஒரு அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பை நான் எடுத்திருக்கேன். சோ அந்த ஒரு பிசினஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் வந்து சொல்றேன். நீ உன்னோட டைமிங் எனக்கு சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ உடனே நான் உங்களை கூட்டிட்டு வரேன், உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 35 வருஷம் பழசு அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அப்ளைன் கிட்ட சொல்லி நாம அந்த நபர்கள் கிட்ட நாம பேச வைக்கணும். சோ இதுவே வந்துட்டு நாம என்ன பண்ண போறோம், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் நம்ம கரெக்டான விஷயம் என்னன்னா, புதுசா எடுத்திருக்கிற நபர்கள் தயவு செய்து நீங்க யாருக்கிட்டையும் இந்த பிசினஸ பத்தி பேசவே வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை நீங்க உங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க கிட்ட பேச வைங்க. பேச வச்சு அவங்கள இந்த மாதிரியான ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்க வைங்க. அப்போ லீடர்ஸ் வந்து சொல்லி புரிய வைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரிய வரும்போது நிச்சயமாவே வந்து ஐடி வந்து நமக்கு கிரியேட் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் தான் கொடுக்கணும். இதே நாம பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு எப்பா எனக்கு ஒரு பிசினஸ் கொடுத்தாங்கப்பா, இந்த கம்பெனி பேர் இதான், காசு இவ்வளவு கட்டணும், 2 பேரை புடிச்சுன்னு வரணும். நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொல்லி நான் எதிர்க்கே சொல்றாங்க, 2 பேரை பிடிக்கிற பிசினஸ் தானே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுன்னு வரும் எனக்கு. இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம சொல்றோம், அந்த மாடிஃபை புரிஞ்சுக்கலன்னா மிஸ்டேக் என்னுடைய. நான் என்ன பண்ணணும், அவங்கள ஜூம்ல கனெக்ட் பண்ணி உட்கார வச்சு இப்படிதான் பேசணும், இப்படிதான் தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நாம கத்துக்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நாம செய்யக்கூடாத வேலைகள் இதெல்லாம் தான். சோ கம்பெனியோட பேர் சொல்லக்கூடாது, எவ்வளவு அமௌண்ட் கட்டணும், இதெல்லாம் பண்ணணும், இது ஆமா ஆளை பிடிக்கிற பிசினஸ், இது நீ 10 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டா சூப்பரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகி கொட்டக்கூடாது. ஓகேங்களா? இதுல வாரம் இன்கம் வந்துடும். நீ உள்ள வந்துட்டாலும் இது வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்கப்பா, நீ உள்ள வந்துட்டா போதும், வாரம் உங்களுக்கு இன்கம் வந்துடும் வேற சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னா அந்த கான்டாக்ட் நமக்கு வேஸ்டா தான் போகும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட். எஸ். சோ அப்படி நான் சொன்னேங்களா, உங்க அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னலையா, அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ளைனோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அது இல்ல ப்ராசஸ். நாம உள்ள கத்துக்க போறோம். கத்துக்கின விஷயத்த நாம ஒரு 10 நபர்கள் கூட நம்ம லீடர்ஸ பேச வச்சுட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த 10 பிரசன்டேஷனை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட். சோ 10 பிரசன்டேஷனுக்கு மேல நீங்க பேச ஆரம்பிங்க. 10 பிரசன்டேஷனுக்கு மேல நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமா ஒரு 90 நபர்கள், 100 நபர் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதையே பேலன்ஸ் இருக்கிற 90 நபர்கள் கிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமா அதுல இருந்து ஒரு 10 நபர் வந்தா கூட நம்ம சக்சஸ். சூப்பர். சூப்பர். ஒரு நிமிஷம். எஸ். இப்ப பாத்தீங்கன்னா லீடர்ஸ் நம்ம கொண்டு போறோம், 10 நபர்கிட்ட பேச வைக்கிறோம். சோ லீடர்ஸ் தானே கூட்டிட்டு பேச வைக்க சொன்னாங்க. அப்போ நாம போயிட்டு உட்கார வச்சா என்னால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நானுமே போயிருக்கேன், பட் நான் அந்த மாதிரி ஒரு பண்ணதில்லை. பட் என்ன டீம்ல இருந்து என்னை கூட்டிட்டு போவாங்க, உட்கார வச்சிருவாங்க, அவங்க போன் எடுத்துட்டு வெளில போய் உட்காந்துப்பாங்க, இல்லைன்னா அவங்க போயிட்டு அவங்க வேலையை போய் பார்ப்பாங்க. ஆனா இன்ன வரைக்குமா அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா இல்ல. அதே விஷயத்த லீடர்ஸ் அவங்களுடைய பிரசன்டேஷனை கேட்கறதுக்கு அவங்க கூட உட்கார வச்சுட்டு, புதுசா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா நபர்கள் கூட நீங்களுமே போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை கவனிக்கணும். கவனிக்கும் போதுதான் உங்களை பார்த்து புதிய நபர்களும் அங்க கவனிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஈஸியா அவங்களுக்கு புரிய வரும். நீங்க பாட்டுட்டு எடுத்துட்டு போய் லீடர் கிட்ட விட்டுட்டு, அவங்க கெஸ்ட் கிட்ட விட்டுட்டு நீங்க போன் நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களைதான் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களைதான் அவங்க கவனிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீடர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கும் போது, அந்த கெஸ்ட் கிட்ட பேசும்போது நாமளும் அவங்களோட சேர்ந்து புதுசா பிளான கேட்கிற மாதிரி நமக்கு. ஓகேங்களா? அதனால அந்த லீடர்ஸ் நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னா மேக்சிமம் போனை சைலண்ட் மோட்ல போட்டுருங்க, இன்னும் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிடுங்க, சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஒரு டீமா போறீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசாதீங்க, புதிய கெஸ்ட் கூட சேர்ந்து நீங்களுமே உட்காந்து பேசுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. விட்டுட்டு வெளியிலயும் போயிடாதீங்க, அவங்களோட உட்காந்து அவங்களோட புரிஞ்சு அவங்களோட கேளுங்க. எஸ். இப்படியெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சு நமக்கு 2 நபர் கிடைக்கிறாங்க அப்படின்னா, சோ அதாவது நமக்கு கீழே நம்ம அப்ளைனோட சப்போர்ட் எடுத்து 2 நபர்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் நம்மளோட வருமானம் 600 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதே நாம அந்த 2 நபர்களை கரெக்டான ரூட்ல நம்ம அப்ளைனோட சப்போர்ட்டோட அவங்க கைட் பண்ணி நாம 2 பேரும் அந்த 2 பேர் வந்தவங்களே 2 ஐடி போட்டு வரும்போது அவங்களுக்கு 1200 ரூபாய் நம்மளுடைய இன்கம் ரைஸ் ஆகும். சோ 3rd வீக் நமக்கு அதே வருமானம் 2400 இன்கமா ரைஸ் உயரும். சோ இதே 8 வாரங்கள் நாம தொடர்ந்து ஒரு நபர் 2 பேரை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த கான்செப்டை கரெக்டா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டா 8வது வாரம் நாம நம்மளுடைய சைட்ல கரெக்டா சூப்பரா
128 நபர்கள் லெஃப்ட்லயோ ரைட்லயோ நமக்கு பேர் மேட்ச் ஆகும்போது 60,000 ரூபாய் நமக்கு இன்கம் எடுத்து நாம ஒரு சூப்பரான ஒரு நம்ம இன்கம் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதே விஷயத்த நாம தொடர்ந்து நாம பண்ணும்போது நமக்கு சீலிங் தான். அப்போ நமக்கு சூப்பரான ஒரு இன்கம் கிரியேட் ஆகும், சீலிங்கை நாம அச்சீவ் பண்ணுவோம். எஸ் சூப்பர். எஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஐடிக்கு உண்டான விஷயம், அதாவது நம்ம இப்ப முன்னாடி பார்த்தது நமக்கு சிங்கிள் ஐடிக்கு உண்டான பிளான். இதே 3 ஐடி அப்படின்னா அதே விஷயத்தை தான் இங்க நாம 3 ஐடிக்குமே நாம ஒர்க் பண்ண போறோம். எஸ் நெக்ஸ்ட். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 ஐடி. இது வந்து ஃபேமிலி ஐடி. நம்ம சிங்கிள் ஐடிக்கு பண்ண விஷயம் தான் 3 ஐடிக்குமே, 3 ஐடிக்கு பண்ண விஷயமே தான் இந்த 7 ஐடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நம்மளுடைய 2, 3 பேர் மேட்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் 4, 5, 6, 7. ஸோ இந்த இருக்கிற கீழே இருக்கிற இந்த 4 ஐடிக்கு தான் நாம ஒரு ஐடிக்கும் 2 நபர்களை கொண்டு வரும்போது சூப்பரா அவங்கள கரெக்டா நம்ம அப்பையும் சப்போர்ட் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எல்லா ஐடிக்குமே நமக்கு இன்கம் எடுத்து சீலிங். நெக்ஸ்ட். எஸ் இந்த 7 ஐடி கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஐடி. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட். இப்ப நிறைய பேர் சிங்கிள் ஐடியில வந்திருப்பீங்க. ஸோ அப்ப பார்க்கும்போது நம்மளுடைய வார வருமானம் 60,000 வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும். ஒரு ஐடிக்கு 60,000 வரை சம்பாதிக்க முடியும். 60,000 ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு போதுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது இல்லையா? ஸோ நம்மளுடைய வார வருமானம் 60,000 போதுமான்னு கேட்டா நிச்சயமா நாளுக்கு பார்க்கும்போது வருமானம் பத்தவே பத்தாது. அப்ப இந்த பேசிக் ஐடியா வந்து நம்ம பேஸ்மெண்ட்டே நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு 7 ஐடி போட்டுட்டோம் அப்படின்னா 7 ஐடிக்கும் 60,000 அப்படின்னும் போது நம்மளுடைய வருமானம் சூப்பரா வந்து இன்கம் எடுத்து. ஸோ அதனால மேக்சிமம் நம்மளுடைய ஐடியா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் பிஸ்னஸ் பிக் இன்கம், அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அதனால சிங்கிள் ஐடி வரவங்க நிச்சயமா அவங்க அப்பன் கிட்ட போய் உட்காருங்க. மேம் சொன்னாங்க, எனக்கு அது புரிஞ்சிருக்கு, இல்ல புரியல, அது எப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து கேட்டு உங்களுடைய ஐடியா நீங்க டாப் அப் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்டா நீங்க உருவாக்கிக்கோங்க. எஸ் நெக்ஸ்ட். எஸ் இதுல வந்துட்டு ஹவு டு ஒர்க். இதுல வந்து நான் வந்திருக்கேன், நான் எப்படி பண்ண முடியும்? ஒர்க் பண்றவங்க கேட்கலாம், மேம் நான் ஒர்க் பண்றேனே, நான் எப்படி இதுல டைம் கொடுத்து ஒர்க் பண்ண முடியும்? சூப்பர் சார், சூப்பர் மேம். நாம ஒரு நாளைக்கு நாம என்ன பண்ணலாம், ஒரு 2 to 3 hours நாம பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க இதுல ஒர்க் பண்ண முடியும். இதே ஃபுல் டைமரா ஒர்க் பண்றவங்க நாம 6 to 8 hours வந்து நாம இதுல ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டார்கெட் நமக்குள்ள நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வீக்லி, மந்த்லி, 3 month ஒன்ஸ். அதாவது வீக்லின்னும் போது நான் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு கீழே ஒரு 10 பேரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திக்கோங்க. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அதே ஒரு விஷயத்த வந்து மந்த்லி வந்து நம்ம எப்படி அதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த மாசத்துக்குள்ள நாம வந்து நமக்கு அண்டர்ல ஒரு 4 பிக்சர் வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மாசம்னும் போது நாம இந்த பிக்சர் அச்சீவர்ஸ் எல்லாமே நாம சிஎல்ஆவோ இடிக்காவோ நம்ம ப்ரமோட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நாம இந்த இடத்துல வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். எஸ் நெக்ஸ்ட். எஸ் அப்படி ஒரு விஷயமா தான் நமக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு நம்ம லீடர்ஸ் வந்து நமக்கு இந்த ஐடிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. லீடர்ஸ் எப்படி இங்க நம்ம கொண்டு வரோன்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஐடி இருந்து ஒரு லீடர் வராங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் ஐகான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து அந்த ஐகான் அவங்க வந்தா மாதிரியே 3 லீடர்ஸையும் 3 ஐடி போட வச்சாங்கன்னா அந்த ஐகான லீடர் வந்து சாம்பியனா கிரியேட் ஆவாங்க. அவங்க சாம்பியனா ஆகி ஒரு 3 ஐகான்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எஸ் நெக்ஸ்ட். எஸ் இதான் லீடர்ஸ். நாம வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணி நாம நம்மளுடைய விஷயங்களை வந்து சாதிக்கணுமோ நம்ம சாதிக்கலாம். சேம் டைம் இதெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதை நம்ம பார்க்கறதுக்கு
நம்ம ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொட்டுட்டு நாம ரொம்ப எளிமையா இந்த இடத்துல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க உங்க டயத்தை முடிச்சு இவ்வளவு நேரம் எப்படி கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு புரியல. பட் ஓரளவுக்கு என்னால் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். சூப்பரா வந்து நம்ம பிசினஸ் பண்ணி சூப்பரா நம்ம அச்சீவ் பண்ணி சூப்பரா நம்ம சம்பாதிக்கலாம், நிறைய டீம் பண்ணலாம், நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கை திறனையும் நம்ம மாத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் மாத்தோன்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த செக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சார் அண்ட் சந்தோஷ் சார், டைகர் ஐயப்பன் சார், நந்தகோபால் அண்ணா அண்ட் சீதாபதி அண்ணா அண்ட் மை லைஃப் லைன்ஸ் அண்ட் இங்க இருக்கிற மற்ற லீடர்ஸுக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐம் பேக் டு ஹோஸ்ட். எஸ் எஸ் சூப்பர். சூப்பரா இன்னைக்கு மேடம் சுகந்தி மேடம் சூப்பரா. எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ரொம்ப சூப்பரா வந்து பொறுமையா நிதானமா இன்னைக்கு மீட்டிங் வந்து எடுத்து கொடுத்துருந்தீங்க. எனக்கும் சரி இங்க இருக்கிற 35 பேருக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை கத்துக்கிட்டது மூலியமா நம்மளுக்கும் சரி நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் சரி இந்த பிசினஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு பேஜுமே வந்து நீங்க சொல்றப்போ நிதானமா நிறுத்தி பொறுமையா சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம். இங்க இருக்க அத்தனை பேருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா இருந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா இந்த மீட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லீடர்ஸ். பொறுமையா இவ்வளவு நேரம் இருந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாமா? எஸ், தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்கள் ஆரம்பிங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். நாப்கின் வரும்போது நான் பேசிக்கிறேன். கண்டிப்பாக எடுங்களா? நாப்கின் வரும்போது நான் பேசிக்கிறேன். சரியா? இல்லை